சிஎம் பங்க் வரார். சிஎம் பங்க் வந்தோடனே ஆடியன்ஸா சிஎம் பங்க் கத்தி தெறிக்க விடுறாங்க. அரங்கமே அதிருது. சிஎம் பங்க் நான் கிளாஸ்கோவில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா வந்து எனக்கு கோபமும் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பல நாளாவே தூங்காம இருந்தேன். ஏன்னா ரெசில்மேனியாவில் மேட்ச் விளையாடாம இல்லைன்னு. ஏன்னா ரெசில்மேனியாவில் ராயல் ரம்பிள் ஜெயிச்சு போயிருக்கணும், அதுவும் தவற விட்டேன். எலிமினேஷன் சேம்பர் ஜெயிச்சு இருக்கணும், அதுவும் சில காரணங்களால் மாற்றப்பட்டு விட்டது. ஆனா வந்து எனக்கு ரெசில்மேனியா மேட்ச் இல்லைன்னு தூங்காம இருந்தேன். ஆனா இப்போ எனக்கான ரெசில்மேனியா மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. நான் 2 பேர் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து செத் ரோலின்ஸ். அவன் பாத்தீங்கன்னா அவன் டயப்பர் பீஸ் குழந்தை, அதாவது பேம்பஸ்ல பாத்ரூம் போற குழந்தை மாதிரி அவன் நடந்துகிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு தான் அவனோட மைண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்ததுலேருந்தே அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா வந்து என்னோட இடத்த நான் மீண்டும் பிடிச்சிட்டேன். என்னோட இடத்த நான் பிடிச்சதுனால அவன் வந்து பின்னைக்கு போக வேண்டிய தள்ளப்பட்டிருக்கான். அதனால வந்து அவன் அழுதுகிட்டே இருக்கிறான் நான் வந்ததுலேருந்து. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தவன் ட்ரைபிள் சீஃப்ன்ற ரோமன் ரெக்ஸ், இவனை 2 பேருமே என்னோட வெற்றியை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானா. அதனால அவனை 2 பேரையும் நான் வெளில அனுப்ப போறேன். எனக்கு இது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்ல போடுற கணக்கு எனக்கு ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த வணிகத்தில் போடுற கணிதம் எனக்கு ரொம்ப சிம்பிள். அதனால வந்து அந்த கணக்கை போட்டு நான் இவங்களை 2 பேரையும் வெளில தள்ள போறேன். இந்த ரெசில்மேனியாவில் இவங்க 2 பேருக்கும் ஒன்று புரிஞ்சிக்கணும். இது வரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன வந்து தனிப்பட்ட முறையில் தோக்கடிச்சது இல்லைன்றத மைண்ட்ல வச்சுக்கணும். அதை வச்சுக்க இவங்க வந்து என் கூட மோதுறாங்க. என் கூட மோதுற அளவுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கான்றதை அவங்க கணிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ரோமன் ரிங்ஸ் வேற தான் சொந்தப்பட்ட முறையில் ஜெயிச்ச மாதிரி ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து ரொம்ப சாதனை பண்ண மாதிரி பந்தா விட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட சாதனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆளு வைஸ்மேன் பால் கியூமன் தான். பால் கியூமன் இல்லைன்னா ரோமன் ரிங்ஸ் ஒரு டம்மி. ரோமன் ரிங்ஸ் யாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டான். ரோமன் ரிங்ஸை உருவாக்கி இந்த அளவுக்கு வளர்த்ததே பால் கியூமன் தான். அதுக்கு காரணம் பால் கியூமன் ஏன் ஆளுன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் லண்டனில் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் சைன் நடக்க போகுது. ரெசில்மேனியா கான்ட்ராக்ட் சைன், அதை மறந்துடாதீங்க. அங்கே அவனுக்கு சம்பவம் பண்ண போகிறேன் நான்.